மினி விளாக் நேற்று அப்லோட் பண்ண முடியல. நேற்று தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம், அதனால வந்து இன்னைக்கு தான் போடுறேன். நேற்று வந்து காலையில் ஸ்டார்ட் ஆனது இந்த கசாயத்தோட தான். திருப்பதி லட்டு நமக்கு புரட்டாசி மாசம் கிடைச்சிருக்கு, அந்த பெருமாளோட ஆசீர்வாதமே கிடைச்ச மாதிரி. ஹஸ்பண்டோட ஒர்க் பண்றவங்க போனாங்க, அவங்க கொடுத்தாங்க, வந்து சனிக்கிழமை கொடுத்தாங்க. குட்டிக்கு ஒரு 2 நாளாவே இருமலுங்க, நானும் மருந்து கொடுத்தேன். ஆனா அந்த நேரத்துக்கு நிக்குது, அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா இவனுக்கு இப்போ என்ன, அந்த மூக்கில தண்ணி ஊத்துறது, இருமல் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கசாயம் கொடுத்தா மட்டும் தான் நிக்குது. சரி அவனுக்கு கசாயத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே மாட்டி வந்தாச்சு. காலையில இலையெல்லாம் பறிச்சுட்டு போய் கொஞ்சம் கசாயம் போடலான்னு எங்க ஃபிளாட் பக்கத்து ஃபிளாட்ல உள்ள மாடியில கற்பூரவள்ளி பாருங்க காடு மாதிரி வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க நம்ம கற்பூரவள்ளி வச்சோம்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி, அது எந்த அளவுக்கு சூப்பரா வளர்ந்துருக்குன்னு எனக்கு என்ன ஷாக்னா, அந்த துளசி வரும்னு நினைக்கவே இல்லை. ஆனா காடு மாதிரி அழகா அவ்வளவு வந்திருக்கு. ஏன்னா துளசி முளைக்கவே மாட்டேன், நான் 2-3 தடவை உருவாக்கி பார்த்தேன். இந்த வாட்டி தான் உள்ள இருந்து எடுத்து விதை போட்டு சூப்பரா முளைச்சிருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை, அதை பார்த்தா அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டு எனக்கு. நான் என்ன நினைச்சேன், கற்பூரவள்ளி தான் லைட்டா முளைச்சிருக்கும்னு நினைச்சேன். ஒரு 2 வாரமா மாடிக்கு வரல, மழை பெஞ்சதுனால தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யதார்த்தமா வந்து கற்பூரவள்ளியோட துளசி முளைச்சதா எனக்கு அவ்வளவு ஹாப்பி. எல்லாருமே பக்கத்துல செடி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான பிள்ளைங்களுக்கு கசாயம் வைக்கிற மாதிரி துளசி, கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் வெத்தலை, அப்புறம் இந்த அருகம்புல்லி ஜூஸ் போடுறதுக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ வீடு சுற்றி ஃபுல்லா ஃபிளாட் அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ரைட் சைடு கொஞ்சோண்டு இடத்துல நம்ம கிராமத்துல இருக்க வீடு மாதிரி சின்ன வீடா, வாசல் அழகா கோலம் போட்டு, ஒரு 2 தென்னை மரம், வேப்ப மரம், முருங்கை மரம்னு எல்லாம் இருக்கும். அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அவங்க வாசல் உட்காந்து பேசிட்டு தான் கிராமத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். அதான் பார்த்துட்டு நிற்போம்.